எவ்வளவு சிறிய வாளி இது மால்டீசர்கள். ஒரு கரப்பான் பூச்சியின் அளவு. எனக்கு ஒரு சராசரி பால்தத்தி வெள்ளியை தாங்கி ஓர் அழகிய முழு பை எடுத்தேன். இது மிகவும் சுவையாக இருக்க வேண்டும். அதனால் என்ன? அது ஏனானாலும் ருசியாக இருக்கும். நாம் ஒரு முறை முயற்சி செய்யலாம். எனக்கு கூட ஒரு யோசனை இருக்கிறது. ஆமாம், நிச்சயமாக அவற்றை ஸ்ட்ரா மூலம் சாப்பிடுவது எளிது. இது வேலை செய்தது. ஓஹோ, உன் பழம். ஆமா, சரியாக தான். எனக்கும் ஒரு யோசனை வந்துச்சு. நான் ஒரு சிறப்பு ஸ்லைடு செய்கிறேன். நான் அதை எனக்கும் வடிவமைத்து இதழினேன். அதையெல்லாம் சேர்க்க போகிறேன். வில்லா அதிர்ச்சி அனுபவமானது. சாக்லேட் கண்டி அதில் கீழே போவதை பார்க்கவும். ஓய், மற்றும் இது மிகவும் சுவையாக உள்ளது. இவற்றை உடனடி இங்கே வைக்க வேண்டிய அவசியம் உண்டு. வாங்க, என் பிரியமான மருந்து, நேராக என் வாயில் செல். ஓ, சூப்பர்! சுவாரஸ்யமாக உள்ளது. ஆம் ஆம், இது என் எண்ணம்தான். என் தலைக்கு அதிசயமான எண்ணங்களே வரும். எனக்கு தாராளமும் வேண்டும். அதுவும் இல்லை. முடிந்து விட்டது. வாருங்கள். கென்ஸ்லிங்கர். சரி, இதை பின்னூட்டி பார்க்கலாம். என்னிடம் பெரிய வாளிகளும் பெரிய மால்டீசார்களும் இருக்கின்றன. அவை எவ்வளவு சாப்பிடுகிறேன்? நீங்கள் அதை எங்களுக்கு பகிர இல்லை, வேண்டும். இது என் தனிப்பட்டது. நான் பகிர விரும்பவில்லை. அது போதாது. அண்ணா, எனக்கு அவற்றை வழங்க விரும்பவில்லை என்றால் நான் சுயமாக எடுப்பேன். அதற்காக பகிர்ந்து கொள்ள மேசையில் விரும்பவில்லை. ஒரு தூளை செய்ய வேண்டும். எனக்கு இன்னொரு ஒன்று வேண்டும். ஆமாம், ஹே, இதோ நான். என்னுடைய காந்தி உங்களில் எங்கே? பலர் இங்கே இருக்கிறீர்கள். வெட்னஸ்டே, நீ எல்லாவற்றையும் திருடி விட்டாய். மன்னிக்கவும். உன்னால் வெட்கப்பட முடியாதா? நீங்கள் பகிர விரும்பவில்லை மற்றும் அதை பற்றி பேசவில்லை. முதல் முறையாக நான் எறும்புகள் செய்யாத கட்டளையை பார்க்கிறேன். எனது சற்று சரியாக தான் உள்ளது, ஆனால் அது கவர்ச்சியாக இல்லை. மற்றும் ஒரு முறை நான் அதிர்ஷ்டசாலி. பை பை. நான் என்னுடைய அதை திருப்பி கொடு. நான் இப்போ எல்லாத்தையும் முயற்சி செய்வேன். ஒரு ஐடியா. எனக்கு ஒரு சிறிய பங்கு இருப்பதால நான் அதை சரியாக சாப்பிட வேண்டும். ஒரு சிறிய மேசை, ஒரு சிறிய பாத்திரம் மற்றும் ஒரு நாப்கின். அதையெல்லாம் அங்கே ஊற்று. போகலாம். சிறிது பால் ஊற்றி சுவை மிகுந்தது. ரொம்ப சுவையானது. எனக்கு இது பிடிக்கும். சரி, இது புதன்கிழமையின் முறை. நான் ஏற்கனவே எனது பிடித்த கருப்பு தட்டை பொறுத்து விட்டேன். மண்வெட்டி வடிவில் ஒரு கரண்டி. நான் தயாராக இருக்கிறேன், ஆனால் கொஞ்சம் காத்திரு. விஷயம், எனக்கு உன் உதவி தேவை. எனக்கு சீரியல் கொடு. நான் இல்லை. மற்றொன்று என்ன? அது என்ன? அது ஒரு விஷயம். உன் உதவிக்கு நன்றி. விஷயம், இது மிகவும் சுவையானது. இதை உங்களிடம் கொண்டு செல்கிறது. எனக்கு மிகவும் பசிக்கிறது. ஒரு ஐடியா. சரியான அளவுள்ள ஒரு தட்டு வேண்டும். அதை பெற எங்கே என்பதை எனக்கு தெரியும். வாவ், இந்த கிண்ணத்தை பாருங்கள். 5வது வலது. அங்கே பாலை ஊக்கும். யூனிகார்ன் மோதிரங்களை பாருங்கள். இது மிகவும் சரி. தெரியா போதிக்கூடிய ஒரு சர்ப்பத்தில் நீந்துவதற்கான என் கனவை நிறைவேற்ற செல்லும் நேரம். வாவ், மஜா. நாம ஒரு சிற்றுண்டி சாப்பிடுவோம். எனக்கு தெரியாது. அது டோனட்டா? ஏன் அது இவ்வளவு சிறியதாக உள்ளது? என்னிடம் அப்படியே அழகா உண்டு. அது நடுத்தர அளவு செய்தது.
எனக்கு பெரிய டோனட் கிடைத்து விட்டது. இது போன்றதை நான் இதுவரை பார்த்ததில்லை. இதை முயற்சிக்க விரும்புகிறேன். புதன்கிழமை. நீங்கள் என்னை நகைக்கிறீர்கள், ஆனால் இனி இல்லை. இப்படியே சரி, இது சமன் செய்யப்பட்டுள்ளது. இப்போது இது மிகவும் பெரிசாக இருக்கிறது. இது சுவையாக இருக்கிறது, மேலும் எனக்கு நிறைய பசிக்கிறது. சரி, இது என்னை வந்த யோசனை. என் இனிய உதடுகளை பிடிச்சிருக்கா? நான் அனைவரையும் முத்தமிட தயாராக இருக்கிறேன். மைக், உன்னோட பிரச்சனை என்ன? மைக், நாம நண்பர்டா. சரி, நான் என் உதடுகளை முயற்சிப்பேன். அற்புதம். இனி டோனட்டுக்கான நேரம். இது மிகவும் மென்மையானது. புதன்கிழமை. நீ உண்மையிலேயே சரியாக இருந்தாய். இது நம்பிக்கையற்ற ரீதியில் ருசியானது. சரி, முடிவாக என்ன செய்வது எனக்கு தெரியும். முதலில் எல்லாவற்றையும் அளவிடுவோம். இங்கே ஒரு பெரிய மரியாதை தேவை. மன்னிக்கவும், வென்ஸ்டே. சரி, ஆரம்பிப்போம். சிறிய துண்டு வெட்டுகிறேன். இது மந்திரகரமானது. நண்பர்களே, நான் இங்கே நெடுநேரம் இருப்பேன். அதை விரைவில் சாப்பிட திட்டமில்லை. ஒவ்வொரு கடியும் ரசிக்க விரும்புகிறேன். நான் அடுத்ததுக்கு போகிறேன். நான் சோர்ந்து விட்டேன், ஆனால் இதை முடிக்க வேண்டும். அப்படிங்கிறாங்க. நீ ஆசைப்பட்டு டோனட் முடிஞ்சிடுச்சா? இடைஞ்சிருச்சு. நல்ல வேலை மைக். நன்றி. சூப்பர் வெயிட்ஸ். ஓ, அது என்ன பட்டன்களா? நான் முதலில் போகலாமா? என்ன நடக்கிறது? அதை பாரு. வாவ், இது ஒரு சிறிய சாக்லேட் பட்டி. மிகவும் அழகாக இருக்கிறது. கொஞ்சம் பால். நான் அதை பிராபனை செய்வதற்கு விரும்புகிறேன். சரி, சாக்லேட் எப்போதும் சுவையாக இருக்கும். எனக்கு இன்னும் வேண்டும். ஏய், வாருங்கள் நண்பரே. மன்னிக்கவும், இது என் முறை. நீங்கள் எதற்கு பயப்படுகிறீர்கள்? இது வெறும் சாக்லேட் தான், நிறைய சிலந்திகளை அல்ல. நான் ஒரு சாதாரண ஒன்றை வைத்துள்ளேன். அதை நறுக்குவோம். இதோ செல்கிறோம். தயார். இப்போது நாங்கள் அனைத்து விவரங்களையும் ஒன்று சேர்க்கிறோம். இப்போது எனக்கு பகட்டி சாக்பவுன் இருக்கிறது. அது எப்படி பிடிக்கிறது? அதுவும் சுவையா அழகும் இருக்கிறது. என் கனவு நனவாகியது. இதை போடலாம். எனக்கு பிடித்து போகிறது. இது சுவையானது. மைக், பொத்தானை அழுத்தவும். வா. சரி. ஓ, எனது சாக்லேட் எங்கே? நான் பார்க்க முடியவில்லை. இது மிகவும் பெரியதாக இருக்க வேண்டும். வாவ், இது உண்மையிலேயே பெரியதாக இருக்கிறது. இது நம்மளை நோக்கி பறக்கிறது. வாவ், இப்போதே பூமி ஒரு பருமனான சாக்லேட் பாருடன் மோதப் போகிறது. இப்படியே போகலாம். ஓ, ஏர் ட்ரையர். அதை அடங்க வைக்கலாம். என்ன திரும்பி வருகிறோம். நல்ல யோசனை. And flamethrower Afrasintharians. வாவ், சாக்லேட் மழை. நன்றி கடவுளே, எனக்கு ஒரு குடை இருக்கிறது. சுவைப்பாக. இந்த அழகனை கண்டு கொள்ளுங்கள். அதனுடைய பெயர் ஏஸ். யார் அதன் உருவத்தை சிறப்பாக வரைந்தாலும் அதை பெறுவர். ஏரி. ஓ, ஈசு, என்ன செய்த? இது நகைச்சுவையானது. இதை யாரும் பார்த்திருக்க மாட்டாங்கன்னு நம்புறேன். பெண்கள் யார் நல்ல டிரைவ் செய்வாங்க என்பதை பார்க்கலாம். என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். ஓ, நான் மெழுகுவர்த்திகள் கொண்டு வரைந்ததில்லை. நானும் அதிர்ஷ்டசாலி என்று நம்புகிறேன். எனக்கு மார்க்கர்ஸ் கிடைத்தது. அவற்றால் வரைவது மிகவும் சுலபம். அதனால் முதல் பணியை சிறப்பாக செய்வேன். ஆமாம், எல்லாம் தெளிவாக இருக்கிறது. ஆஃப். இல்ல, இது நல்லதல்ல. நான் மீண்டும் முயல வேண்டும். நான் காது, தலை, நாயின் மிஞ்சியது. ஆஃப். இது ஒரு பேரரசு. ஏய்,
அது என்ன? சோறு. நான் எங்கும் செல்வதில்லை. எங்கே? ஓ, நேற்று டிக்டாக்கில் கண்ட ஒரு திறமையான நடைமுறையை நினைக்கிறேன். ஒரு சிறந்த நாயின் முகத்தை வரைய நாம் எங்கள் இந்திய விரல்களை வளைத்து அப்படியே செய்கிறோம். சின்ன சின்னம் இருக்கிறது. எனக்கு ஒரு நல்ல யோசனை இருக்கிறது. எனக்கு 2 கிரேயான்களே இருக்கின்றன. அவற்றை பழிதீர்க்குங்கள். இதற்கு பொருத்தமாய் கூடுதல் பொழுதுபோக்கு மார்பாண்டமாக இருக்கும். இது ஒரு முகமூடி அளிக்கும். காதுகளா? ஆஹா, ஜூலி தனது பணியை பற்றி மிகவும் ஆர்வம் உள்ளவர். கொஞ்சம் விளையாட நேரம். இதோ ஒரு இறகு. என் ஜெல்லி பறந்துட்டது. தயாரா? அரிசி நான் உங்களை முடிக்க பிடிக்கிறேன் நேரமாச்சு. பெண்களே. என் நாய் டி-ஷர்ட் எப்படி இருக்கிறது? மோசமல்ல ராக்ஸி, ஜூலி. அங்கு அழகான குட்டி நாய் ஒன்று இருந்தது. நாங்கள் ஏற்க முடியாது. அவரி வணக்கம். சாப்பிடு. ஆனால் ராக்ஸி வணக்கம். என்னடா? எனக்கு தெரியாது. இவர் உங்கள் புதிய நண்பர். மற்றவை எப்படி இருக்கிறது? ஏய், நண்பர்களாகலாம். எப்படி நன்றானவள் நீ. ஆசிரியர். சரி, நான் இங்கே. இதோ உங்கள் புதிய எல்லோரும் பணிப்பு. தயார்தானே? எவரிடமிருந்து அது வந்தது? நேரம் வந்துடுச்சு. ஆஹா, எனக்கு கிடைத்தது பிளாஸ்டிசின். இது மிகவும் குளிர். அது அந்த அளவுக்கு மோசமா இருக்க முடியாது. ஹா ஹா ஹா. ஹலோ. ஹே, ஓ, என்ன நடக்கின்றது? ஆமாம், திசை திருப்பாது. பிடிபட்டே பேயானேன். எனக்கு என் பையில் நிறைய நல்லவை இருக்கின்றன. எல்லாவற்றையும் கவர முடியாதே. ஆனால் எனக்கு எனது பைகளை வேண்டும். அல்லது ஒரு பேயான் இது கேஸ். எனக்கு இந்த டெண்டோ கேஸ் செய்ய உதவும். ஏற்றமான துவக்கம். சொருகுகிறேன் 2 முறை. அழகான பொத்தான்கள். இத்தனை ஆகும் என்று எதிர்பார்க்கவில்லை. பேசுங்கள். சந்திக்கவும். நீங்க கண்டிப்பா அங்கே கிடையாது ராக்ஸி. ஜூலி, பிராவோ, நீங்க தான் வெற்றியாளர். நன்றிகள். வணக்கம். அது எனக்கு கொடு. பாரு. இதோ உங்களுக்காக. போங்கள். ஆஹா, நன்றி. நான் உங்களுக்கு உடன் விளையாட முடியுமா? சரி, இதோ ராக்ஸி. நாம் சேர்ந்து விளையாடுவோம். பெண்களே, எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்ச சூழியமான ஒரு செய்தி உண்டு. உங்க புதிய பரிசு ஒரு பார்பி பொம்மை. நிறுத்து. அதுக்கு பலவிதமாக விரைஞ்சது. நான் இன்னும் நேரத்தை தொடங்கல. இப்ப போ. ஓ ஓ எனக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னிடம் ஒரு பென்சில் தான் இருக்கிறதா? சரி, நான் பெயிண்ட் மேலும் பயன்படுத்தப் ஒரு போகிறேன். தூரிகை. இது மிகவும் சுவையாக உள்ளது. ஆஹா, ராக். பார்ப்போம், நான் இப்போது என்ன கொண்டு வரைப்பதாக இருக்கிறேன். ஆஹா, எனக்கு ஏதோ தோன்றியது. என் விரல்களால் வரைந்து விடுவேன். அழகாக பிரகாசமாக ஜூலியின் பார்பி இருக்கிறதே. நான் என் இளஞ்சிவப்பு பென்சிலால் வரைவேன். அது உடைந்து விட்டது. இங்கே இருக்கிறது உடுப்பான். இதை இல்லாமல் என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு இந்த பார்பி மிகவும் வேண்டும். நான் அதை கனவு காண்கிறேன். ஓ இல்ல, அது உண்மையில் மோசமே.
அன்றி நான் முடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன். விலைரே முடிந்துவிடும். நேரம் முடிந்தது. எல்லோருக்கும் தயார்தானே? ஆமாம், பார்த்து. அப்போது இங்கே ஹூரே, ஓவியங்கள். இதோ உங்களின் விலை. வணக்கம், அழகான பெண்ணே. அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள். ஹே, அது நல்லது, ஆனால் அதை தொட வேண்டாம். நான் வியர்க்கிறேன். அது சூப்பர். வாவ், இந்த செட்ட பாருங்கள். ஹே, மற்றும் நீர். ஹே, அது என்னுடையது. அதை பாருங்கள். அற்புதம். எனக்கு இதை பிடிக்கும். பார்ப்போம். ஆம், இது தெளிவாக உள்ளது. முதலில் நான் ஒரு வட்டத்தை வரைந்துவிட்டு பிறகு மற்றதை செய்கிறேன். இது மிகவும் நேரமாகிறது. ஆனாலும் எனக்கு உதவும் ஒரு சிக்ஷை யோசனை எனக்கு தெரியும். முதலில் குழாயிலிருந்து நிறத்தை பிழிந்து கம்பம் எடுப்பது. அது கடந்த வாரம் என் டெஸ்கின் கீழ் ஒதுங்கி இருக்கிறேனோ என்று நினைக்கிறேன். அது எங்கே? இது என்னுடையது அல்ல. சரி, நாங்கள் இங்கே இருக்கின்றோம். இங்கே சென்றோம். மோசமாக இல்லை. ஓ, இது அசுத்தமாக உள்ளது. இதிலிருந்து ஒரு பெரிய புட்புளியை ஊதலாம். இதுதான் எனக்கு தேவை. அதை பெயிண்டில் தோய்த்து வண்ணம் பூசுறேன். ஓ, அதுவே அற்புதம். அது அருமையாக உள்ளது. நன்றி. நாங்கள் தயாராக இருக்கிறோம். அருமை. ஏனெனில் நேரம் முடிந்து விட்டது. ஜூலியன்னு கூட எனக்கு தெரியலை. இது எப்படி இருக்கும் என்றே தெரியலை. சொந்தை பாருங்கள். ஓ, சரி செய். மன்னிக்கவும் ராக்ஸி, நான் உங்களுக்கு வெற்றியை வழங்க விரும்பினேன், ஆனால் நான் முடியவில்லை. உனக்கு பிடிக்கிறதா? வாழ்த்துக்கள். ஆமாம். ஹா, இது உங்களுக்கான இனிய பரிசு. வாவ், இது பெரிதாக இருக்கிறது. மிகுந்த நன்றி ராக்ஸி. நீயே எடுத்துக்கொள். ஓ, நன்றி நண்பரே. அவர் திரும்பி வந்துட்டார். மதிய வணக்கம். உங்களுக்கென நான் ஒரு குட்டி நாயை கொண்டு வந்துள்ளேன். அதனை நீங்கள் வரைய வேண்டும். தயார் இல்லையா? அப்போ தொடங்குங்க. அற்புதம். அதிலே நாம வரைதல் தொடங்க வேண்டும். ஊஃப், அது பயங்கரமாக இருக்கிறது. நான் தொடங்குகிறேன். நாம உடம்பை உருவாக்கி பின் பற்களை. அது முக்கியம். கொஞ்சம் ரத்தம். அது அப்படியே சதை சாப்பிட்டது போல. அதை வரையுங்கள். இதோ இது. எனக்கு அசம்பாவிதமாக அற்புதமான குட்டி நாய் கிடைத்து விட்டது. மன்னிக்கவும். சரி எனட், நீ ஏதும் செய்தாயா? ஓ, அதென்ன? சரி, நன்றி வென்ஸ்டே. வரைதல் வடிவமைப்பை செய்து கொண்டிருக்கிறேன். இப்போது சில விவரங்களை செய்யலாம். புன்னகைக்கக்கூடிய குட்டி நாய்க்குட்டி இருக்கும். மிக இனிமையானது. உலகில் மிக அழகான நாய்க்குட்டி. நேரம் முடிந்துவிட்டது. நிச்சயம் நான் செய்ததை காட்டட்டுமா? நீ என்ன நினைக்கிறாய்? ஓ ஓ, நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மிகவும் மென்மையானது. மழுங்களும் எவ்வளவு மேலும். அழகான அவளை ஸ்வெட்டர். பாருங்கள். நாங்க ஒரே மாதிரியா இல்ல? அவளை பாருங்கள். எப்படி நீங்கள் ஃபார்பி முயற்சிக்கணும். நீங்கள் ஆவீர்களா? நிறைவேற்றினார்கள். அவர்கள் இப்பழி பெறுவார்கள். நீங்கள் கடினமாக முயற்சிக்கணும். என்னவா தத்தளம்? இப்போது நான் அதை படிக்கவிருக்கிறேன். உண்மையிலேயே
சரி, சூழ்நிலையில் போட்டியாளர்கள் குறைவாக உள்ளனர். அதாவது நான் பார்பியில் வெற்றி பெறுவேன். அட, இது மிகவும் அழகாக இருக்கிறது. எந்த விஷயம் முடியாது. செர்ஜியோவும் பார்பியும் அவர்களுக்கு என்று தோன்றுகிறது. பார்வையை நீங்களே ஓட்ட விரும்புகிறீர்களா? புதன்கிழமை இதை பாருங்கள். ஓ, இது உண்மையில் புதியது. ஓ, அது மட்டும்தானா? ஆஹா, தலைமை ஆசிரியை கண்டிப்பாக உங்களுடையதை தேர்வு செய்வார். அப்படியே அடுத்ததற்கு போகலாம். எனக்கு கொஞ்சம் மஞ்சள் நிறம் தேவையா? என்னுடைய பார்பியின் முடியை வரைப்போம். இது ரொம்ப நீளமாக உள்ளது. அதை எனக்கு சரி. உண்மையா சொன்னா எனக்கு வேண்டியதில்லை. மன்னிக்கவும். புதன்கிழமை தானா? ஓ, உதவுகிறது. பார்ப்போம். எப்படி? புதன்கிழமை. அரையோ, நீங்கள் தான் வெற்றியாளர். என்ன? இல்லை 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 இல்லை. விஷயம் நீ சிறிய பரிகாசி. ஹே, வாங்களேன், ஆரம்பிக்கலாம். எனக்கு பச்சை நிறம் வேண்டும். இது எவ்வளவு பிரகாசமானது. வரைவொற்றையை பொருட்களை மாவு கருத்தை போடுவோம். சரியானது. இப்போது அதை திரும்ப நேரம். ஆஹா, அற்புதமாக இருக்கிறது. ஆம், இது ஒரு நல்ல ஓவியமாக இருந்தது. ஆனால் நான் நன்கு இருப்பேன். முதலில் பீட்சா அடிய வரையலாம். அதுதான். தொடர்கிறோம். மொத்த பொரியல் இனி பிளேட்டில் போட வேண்டும். அமருங்கள். ஓ மை காஷ், எனிட் அதுவே இல்ல. என் அனைத்து பொருட்களையும் தனித்தனியாக வரைவேன். அதன் பிறகு அதை உண்மையான பீட்சா போல அமைப்பேன். சவாலுக்கான காட்டுங்கள். அப்போ இது நன்றாக உள்ளது. உதன், ஆஹா, அது நல்லதல்ல. மேனி, நீ வெற்றி பெற்றாயே. இல்ல, எனக்கு ஏதாவது சேர்க்கவும். அது ரொம்ப நல்லது. இப்போது அதை பிடிக்கிறதா? அது சிறப்பாக இருக்கிறது. அது முழுவன்றா இருக்க. மேவ்சியம் ஏனட் ஒருவர் மட்டுமே ஜெயிக்கிறாரு. உங்களை உணவை கழித்துக் கொள்ளுங்கள். நன்றி. எனக்கு ரொம்ப பசிக்குது. இதுலே சாப்பாடுக்கு தயார். ஒரு துண்டு சாப்பிடலாம். அதிசயமானதாக தெரியுது. ருசிக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. பெண்களே, பெண்களே, கவனியுங்கள். நீங்கள் இந்த அற்புதமான சுறாவை வரைந்து முடிக்க வேண்டும். நான் கொஞ்சம் வாங்கலாமா? காத்திரு, காத்திரு. நீ இது வரைதல் வேண்டும். அது எனக்கு பிடிச்சிருந்தால் நான் உனக்கு பரிசு தருவேன். ஆரம்பிப்போம். சூப்பர்ப், செய்யலாம். முதலில் நான் ஸ்பைடர்மேன் தலை உருவின் வெளியோட்டை வரைந்து விடுகிறேன். அது அழகாக இருக்கிறது. இப்போது எனக்கு சிவப்பு மற்றும் வெள்ளை குச்சி தேவைப்படும். பாருங்க, ஸ்பைடர்மேனின் வலைபின்னல் போல இருக்கிறது. சரி, மன்னிக்கவும். முன்னேறுவோம். நான் நம்ப முடியும். எனக்கு முழம் பிடிக்கும். புதன்கிழமை என்ன? இல்லை, நீ நான் டியூபிங்ல இருக்கிறேன். நீங்க என்ன இடையிறார்? ஆஹா, மிகப்பெரிய பயம். வெறுக்கத்தக்கது மற்றும் அருவருப்பானது. எனக்கு அதை விருப்பம். அதை முடிக்கவா? ஓடு, நான் தெரியும். இப்போது ஒரு கிண்டலின் நேரம். அடுப்பை அணைப்போம். போகலாம். பொருள். புதன்கிழமை என்னை தொந்தரவு செய்யாதே. சரி, நல்ல வேலை. சரி, நான் முடித்தேன். ஓ, நேரம் முடிஞ்சது. ஆம் ஆம் ஆம். புதன்கிழமை நீ என்ன செய்தாய் என்று காட்டு. ஓ, அதை பிடிக்க இது ரொம்ப பயங்கரமா உள்ளது. ஆனந்த்,
உன்னுடைய நிலை என்ன? அப்படியா? அப்போ புதன்கிழமைதான் வெற்றியாளன். ஹுரே! புதன்கிழமை நீங்களுக்கு உங்கள் கேக் வேண்டும். நீங்கள் அதற்குரியவராக இருக்கிறீர்கள். நன்றி. அதை நான் விரைவிலே முயற்சிக்க விரும்புகிறேன். ஒரு துண்டு வெட்டுவோம். மிகப்பெரிய போட்டியாளன் நான் தான். என்ன என்ன அது ஊர்ந்து கொண்டுள்ளது. நீ சரிதான். அது அற்புதமான பறக்கும் யூனிகார். அதை நீ விரும்புகிறாயா? சரி, நீ அதை வரைய வேண்டும். ஆரம்பிக்கலாமா? அதிசயம். சரி, யூனிகார்னின் வெளிக்கோட்டை தொடங்குவேன். அது மிகவும் அழகாக இருக்கும். ஆம், கியூட் ஜோலிகளை வரைவது என் வலிமையான புள்ளி அல்ல, ஆனால் நான் இன்னும் வெல்ல முடியும். நிறங்களை நிரப்புவது விழ்வாணி. நான் பிரகாசமான நிறங்களை வெறுக்கிறேன், எனவே அது சாம்பலாக இருக்கட்டும். தயாராக உள்ளேன். எப்படி செய்ய வேண்டும் என்பதை காட்ட அனுமதிக்கவும். முதலில் கொஞ்சம் ஊதாமாவை எடுத்து வரையறையை இணைக்க வேண்டும். நான் பார்வை இழக்கப் போகிறேன். ஆனால் எனக்கு ஒரு யோசனை உண்டு. பாருங்கள், அதை சற்று சுற்றுங்கள். ஓ இல்ல, என்னுடைய யூனக். அதை எப்படி செய்த? பரவாயில்லை பெண்களே. சரி, நீ என்ன செய்தாய் என்று பார்ப்பேன். புதன்கிழமை. ஆஹா, நீ மீண்டும் என்னை பயமுறுத்தினாய். இது ஓ ஓ உன் யூனிகாரன் கெட்டுப்போனது. சரி, புதன், நீதான் வென்றவள். சரி, அதை பிடிக்க விரும்புகிறேன். ஆச்சரியம், இது சிறப்பாக உள்ளது, ஆனால் என் பாணி அல்ல. Sir Francis Ingas Wada Fari for Sander. நீங்க இடேட் பேர். நீங்கள் வெற்றி பெற்றால் என் மிகவும் பயங்கரமான மிக்கி மேயாஸ் வரைபடத்தை காட்டி உங்களை மயிருக்கு அச்சுறுத்துவேன். இதற்கு முன் இது போன்றதை யாரும் பார்த்திருக்கவில்லை. அதை நிரப்புவோமா? நான் ஏற்கனவே முடிச்சு விட்டேன் மற்றும் அது நான் இப்போதுதான் தொடங்குகிறேன். இதை செய்வோம். ஒவ்வொரு சிறு விவரமும் அது மிகவும் முக்கியம். வாவ், சங்க மாநிலம் ரொம்ப அழகாகவும் ரொம்ப வேடிக்கையாகவும் உள்ளது. கேமரா. பாப்போம். யூனிட் மோசமானது. புதன்கிழமை நாங்கள் தயார். புதன் உதவி தேவைப்படுகிறது. யார் அந்த புதன்? இல்ல, புதன்கிழமை உங்களுக்கு வெற்றி கிடையாது. சந்தோஷமாக இருங்கள். அவள் சொன்னாள், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இது லிண்ட்சி. நீ என்ன நினைக்கிறாய்? ஓ, அரங்கேற்றம். அட, நீ ரெடி ஆகிட்டியா? சரி, பெப்பா பிக்ஸியானது. நீங்கள் ஒரு புதிய பரிசு. நீங்க தொடங்கலாமா? இப்பொழுது போகலாம். நான் எங்கே தொடங்க வேண்டும்? நான் இதை உலர்க்க போவதில்லை. நான் கருப்பு நிறத்தையே பயன்படுத்துவேன். பெப்பா பிக் ஊமையை வரைவோம். இந்த பொம்மையை பெற நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். இது மிக நரமாக இருக்கிறது, ஆனால் தலைமை ஆசிரியர் என் படம் சரியாக மதித்தார் என்பதை உறுதிப்படுத்த முயற்சிப்பேன். நிறத்தை நிரப்புகிறேன். நீ மிகவும் வேகமானவன். பான்கேக் எனக்கு பயத்தை தருகிறது. நான் மிகவும் அழகான பெப்பா பிக் ஒன்றை பெறப் போகிறேன்.
ஓ அதென்ன ஓ ஓ ஒரு கரப்பான் பூச்சி இருக்கிறது. பெரிய கரப்பான் பூச்சி. ஓ என்னால் தாங்க முடியவில்லை. அதை எடுத்து விடுங்கள். ஆஃப். அதை அகற்றி விட்டேன். ஓ என் பென் கேக் அது நீ கெட்டு நிறைய போய்விட்டது. கழிந்து விட்டாய், ஆனால் நேரம் முடிந்து விட்டது. முடி முடியாது. இது மிகவும் மோசம். புதன்கிழமை அதை மாறுங்கள். அந்தோ இது விடுவி worrying curricle. Pray worry there a dollar curinger. அதை நான் என்ன செய்ய வேண்டும்? என்ற இடத்திலிருந்து